சிம்புக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் நடக்குமா? ஆனந்தியோட கர்ப்பத்துக்கு யாரு காரணம் தெரியும்? இந்த ஒரு சீரியல் வந்து தமிழ்நாட்டுல எனக்கு கொடுத்த ஒரு ரீச் அன்பிரடிக்டபிள். இந்த கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா மனிஷாவே மாத்தியாச்சு. முன்னாடி நான் பேசவே மாட்டேன் யார்கிட்டயும். ஓகே, தலை குனிஞ்சே நடப்பேன். என்னோட லைஃப்ல குயின் எல்லாமே நான் தான். ஜோக்கர் எல்லாம். ஜாக் பவித்ரா தான். டாப் வேல்யூ, டாப் பிரியாரிட்டி. பவித்ரா குயின் பவித்ரா நாளைக்கு ஷூட் சொல்லி பிஃபோர் டே கால் பண்ணி இல்ல இன்னொருத்தர் செலக்ட் ஆயிட்டாரு அப்படி அது ஒரு ஆர்டிஸ்டா வந்து அது நம்ம ரொம்ப பிரேக் ஆகும். நடுவில் நான் வந்து வேற வேலைக்கு போலான்னு கூட யோசிச்சேன். உன்னோட ப்ரொஃபஷன் இதுதான், அதை விட்டு வேற எதையும் யோசிக்க கூட வேணாம், அது வர வரைக்கும் நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதான். சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் சின்ன திரை விருதுகள் 2024. டைட்டில் ஸ்பான்சர் சத்யா ஏஜென்சிஸ். பவர்ட் பை ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ். கோ பவர்ட் பை கிறிஸ்டா விமென்ஸ் வேர். அசோசியேட் ஸ்பான்சர் சௌபாக்யா. ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் லலிதா ஜுவல்லரி மார்ட், கார்டியா கிரவுண்ட் ஆயில், LIC. ரூஃபிங் பார்ட்னர் ஜொராமே சன் ஃபைபர் ஷீட் ஏஜென்சிஸ் திருச்சி. சேவிங்ஸ் பார்ட்னர் Ruby Apex Group of Company. Tech partner Snapdragon. Automobile partner Winfast. Health partner SRM Prime Hospital Ramapuram. OOH partner Next Advertising Solution. Metro partner Mudra OOH. DOH partner Skyram's Outdoor Advertising. Hospitality partner Feathers Hotel. சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் சின்ன திரை விருதுகள் 2024. இப்போ நம்ம கூட மனிஷா இருக்காங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது உங்ககிட்ட பார்த்தாலே ஒரு ஸ்வீட்டான ஒரு வைப் ஸ்ப்ரெட் ஆகுது. அது எப்படி வாய்ஸ்ல இருந்தா இல்ல இந்த ஸ்மைல்ல இருந்தா எப்படி? நீங்க தான் சொல்லணும், உங்களுக்கு தானே தோணுது. ரெண்டுமே என் கண்ணுக்கு தெரியுது. அதனால மோஸ்டா அந்த காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு வந்திருக்கும்ல? இல்ல, ஃபர்ஸ்ட் டைம். அப்படியா? சே, ஓகே. இப்போ சிங்கப்பெண்ணை சீரியல் அப்படின்றப்ப அது ஒரு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்க லைஃப்ல கொண்டு வந்திருக்கும். எந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கு? மனிஷாக்கு வந்ததா ஆனந்திக்கு வந்ததா? மனிஷாக்கு வந்தது. மனிஷாக்கு நான் ஊரை விட்டே வந்துட்டேன்ல, கேரளாவில இருந்து. அதுவே பெரிய ஒரு காரியம். அப்புறம் இந்த கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா மனிஷாவே மாத்தியாச்சு. அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு, ஓகே, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாறும் நானும் நினைக்கிறேன். மனிஷா என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்க? ஆனந்தி கிட்ட இருந்தா தன்னம்பிக்கை, ஹாப்பியா இருக்கிற எல்லா சிச்சுவேஷன்ஸையும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணுவோம்ல, அந்த ஒரு இது அந்த மாதிரி எல்லாம் நிறைய எடுத்திருக்கேன். எல்லாரும் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப வந்து மனிஷாக்கும் ஆனந்திக்கும் சரியா சிமிலாரிட்டிஸ் இருக்கும்ல? இருக்கு. அது என்னது? ஊர் சைடுல இருக்கும்போது அந்த துருதுருன்னு இருக்கு இல்லையா? ஆமா, அது எனக்கு இருக்கு. முன்னாடி இல்ல, என்னோட சின்ன வயசுல இருந்தே இல்ல, ஒரு 5 years தான் நான் அப்படிதான். முன்னாடி எல்லாம் நான் பேசவே மாட்டேன் யார்கிட்டயும். தலை குனிஞ்சே நடப்பேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் ஒரு இன்ட்ரோவர்ட் அந்த மாதிரி தான் இருந்தேன். இப்போ ஒரு ஹைப்பரா ஆயிட்டீங்க. ஆமா, ஏனே தெரியல. அந்த ஒரு இது எனக்கு இருக்கு. ஆனா அது சம்டைம்ஸ் அது நமக்கு ஒரு மெச்சூர்டாவும் ஃபீல் ஆகும் இல்லையா? பிகாஸ் we are just opening up அப்படின்ற மாதிரி. ஆமா, சம்டைம்ஸ் தோணும். எஸ். அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி என்ஜாய் பண்றீங்க? பேசாம இருக்கிறது பேசுறது தானே. அப்ப எனக்கு பயம் தான். பேசுறது பிடிக்கும், ஆனா எல்லாரையும் கொஞ்சம் பயம், பாக்குறதுக்கு பயம், ஃபேஸ் பண்றது ஏதோ பயங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் மாத்திட்டு இப்படி இருக்கிறது எனக்கு இன்னும் கொஞ்சம் பிடிச்சி கம்ஃபர்டபிளா கான்ஃபிடென்ட்டா இருக்கு. ஆமா, ஆனாலும் நான் ஒரு ஆம்பிவர்ட் கூட. ஓகே, நைஸ். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு செக்மெண்ட் ஓகேயா? வந்து நான் கார்ட்ஸ் கொடுப்பேன். அந்த கார்ட்ஸ் வந்து நீங்க யாருக்கு டெடிகேட் பண்ணுவீங்கன்னு சொல்லணும். ஓகே, ஜாக் இது யாருக்கு டெடிகேட் பண்ணுவீங்க? ஜாக்னா ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி, ஒரு மந்திரி மாதிரி. அப்படின்னா மந்திரி மாதிரியா? உங்க லைஃப்ல யாருக்கு இது டெடிகேட் பண்ணுவீங்க? என்னோட சிஸ்டர் தான் ஜாக். ஓகே, அடுத்து ஏஸ் யாரு? ஒரு டாப்பான ஒரு பர்சன். என் அம்மா. அம்மா. ஓகே, கிங் கண்டுபிடிக்கல. கிங்கான குவாலிட்டிஸ் என்னென்ன இருக்கணும்? நல்ல மனிதனா இருக்கணும், அதுதான். அவ்வளவுதான். அதை வச்சு இல்ல, நாம இப்ப அது வேணும் இது வேணும் நினைச்சா கிடைக்க மாட்டேன். அது எனக்கே தெரியும். ஒரு நல்ல மனிதனா இருக்கணும், அவ்வளவு போதும். நல்ல மனுஷனா இருந்தா போதும். ஓகே, அடுத்து குயின். எனக்கே கொடுக்குவேன். கொடுங்க, உங்களுக்கு தான். எஸ். அடுத்து ஜோக்கர் நான் தான். ஏன்? என்னோட லைஃப்ல குயின் எல்லாமே நான் தான். ஜோக்கரா பண்ண விஷயங்கள்லாம் என்ன? அந்த மாதிரி சொல்லல. நம்ம லைஃப்ல சம்டைம்ஸ் எல்லாமாவும் இருந்திருப்போம். ஜோக்கராவும் இருந்திருக்கு, எல்லாமாவும் இருந்திருக்கு. அதனால நான் எனக்கே டெடிகேட் பண்றேன். சூப்பர். அண்ட் நீங்க இதே மாதிரி சிரிச்சிட்டே ஹாப்பியா இன்னும் நிறைய கான்ஃபிடன்ஸோட அப்படியே ஹாப்பியா இருங்க. எல்லாருமே ஹாப்பியா இருக்கலாம். ஓகே, thank you so much. wishing you all luck and success. thank you. இப்போ நம்ம கூட அமல்ஜித் இருக்காரு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. அதாவது உங்க லைஃப்ல இந்த ஒரு சீரியல் கண்டிப்பா ஒரு டர்னிங் பாயிண்டா இருந்திருக்கும். எவ்வளவு ஸ்பெஷல்னு கேட்டா அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, டர்னிங் பாயிண்ட். இதை விட இப்போதைக்கு இதை விட என்னோட லைஃப்ல ஸ்பெஷலா வேற அப்படி எதுவுமே இல்ல. இந்த ஒரு சீரியல் வந்து தமிழ்நாட்டுல எனக்கு கொடுத்த ஒரு ரீச், அந்த அன்பு கேரக்டருக்கு கொடுத்த ஒரு ரீச் வந்து அன்பிரடிக்டபிள். ஓகே, சொல்லணும். இப்ப சிங்கப்பெண்ணை சீரியல் அப்படின்றப்ப உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்றப்ப இந்த சீரியல் நம்ம பண்ணா கரெக்டா இருக்கும்னு சொல்லி நீங்க ஒரு விஷயம் யோசிச்சிருப்பீங்கல்ல, அது என்ன? அவங்க என்ன அப்ரோச் பண்ணல, நான் அவங்கள தான் அப்ரோச் பண்ணேன். ஓகே, ஆமா. லைக் ஃபர்ஸ்ட் நான் அப்ரோச் பண்ணா ஆடிஷன் கொடுத்தேன். ஆனா அதுக்கப்புறம் தான் இதோட ப்ரொடியூசர் வந்து பாலு சாரை வந்து நான் முன்னாடி மீட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அவர் ஆக்சுவலி இதுல இன்னொரு கேரக்டருக்கு தான் நான் போனேன். ஆனா அவரு தான் என்ன வந்து நீ அது பண்ண வேணாம், இதுல இந்த கேரக்டர் உனக்கு ஆப்டா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் கொடுத்ததே அவரு தான். ஓகே,
இப்ப என்ன சஜஸ்ட் பண்ணது வந்து தனுஷ் சார், எங்க டைரக்டர். இப்ப அன்பு கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்னு இருக்கும் இல்லையா, ஆமா, அது என்னென்ன? அந்த ஒரு காமா எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்றது, ஓகே. ஒரு பேஷன்ஸ், ம். அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்ப அன்புக்கும் அமல்ஜித்துக்கும் சிமிலாரிட்டிஸ்னு ஏதாவது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாக்குறதுனா சிமிலாரிட்டி எதுவுமே எதுவுமே இருக்கு. அப்படி கான்ட்ராஸ்டான ஒரு கேரக்டரா? ஆமா, கண்டிப்பா. ஏன்? அதான் மெயினா அன்போட கேரக்டர் தான், ரொம்ப பேஷண்டா இருக்கும், எல்லாத்தையும் ரொம்ப யோசிச்சு முடிவு எடுக்கிற ஒரு கேரக்டர். ஆனா என்ன அமல்ஜித் பொறுத்தவரை அமல்ஜித் அப்படி இல்ல. எல்லாத்தையும் கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் உணர்ச்சி ஆசைப்பட்டு, அதுதானே அந்த வேர்ட் அப்படிதானே, சாரி தெரியல. எமோஷனல் ஆகி. ஆமா, திடீர்னு முடிவு எடுத்துரும், மேபி தப்பா போயிடலாம், சம்டைம்ஸ் கரெக்டா வந்துடலாம், அந்த மாதிரி. சிங்கப்பெண்ணே ஒரு கரெக்டான டெசிஷன். அது கரெக்டான டிசிஷன் கண்டிப்பா. இன்னொரு முக்கியமான கேள்வி, இப்போ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு பவித்ரா சொல்ற விஷயம்னா என்னவா இருக்கும்? அவன் எப்பவுமே மோட்டிவேட்டா தான் இருக்கும். ஆ, நான் சப்போஸ் ஏதாச்சும் தப்பு பண்ணா கூட வந்து அது விட்டுடு, நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்து நம்மள டவுன் பண்ணி பேச மாட்டேன், எல்லாத்துக்குமே வந்து எப்பவுமே மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி. கண்டிப்பா. இப்போ அன்புக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் நடக்குமா? இது ஆனந்தியோட கர்ப்பத்துக்கு யாரு காரணம்ன்றது தெரிய வருமா? அது சீரியலே அதுதாங்க, நான் சொல்லிட்டேனே எப்படி. சொல்ல மாட்டீங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது இல்ல, அது எங்களுக்கே தெரியாது. ம். நாங்க வந்து அப்பப்போ அது சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ உங்களுக்கே போறப்ப அங்க ஒரு சர்ப்ரைஸா தான் இருக்கும். கண்டிப்பா. twist எல்லாம். கண்டிப்பா. எஸ், இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன செக்மெண்ட் வச்சிருக்கேன், போலாமா? போலாம். பயப்படாதீங்க. ஓகே, இப்போ நான் சில கார்ட்ஸ் கொடுப்பேன், அந்த கார்ட்ஸ் வந்து ரியல் லைஃப்ல நீங்க யாருக்கு டெடிகேட் பண்ணுவீங்க அப்படின்றது சொல்லணும். ஷூர். ஓகே. ஜாக். இப்போதைக்கு பவித்ரா தான் வந்து. ஓகே, ஒரு பிளஷோட சொல்றீங்க. அடுத்து ஏஸ். ஏஸ் மீன்ஸ் வாட் பர்பஸ்? ஒரு டாப் வேல்யூ, டாப் பிரியாரிட்டி. பவித்ரா. ஆ? பவித்ரா எல்லாமே பவித்ரா. கிங் யாரு? கிங் ஆ, ஸ்மீ. ஓகே, கிங் நீங்க தான். நானே எடுத்துக்கிறேன். இந்த பர்சனாலிட்டிஸ்லாம் நான் பாக்குறப்ப ஓகே, கிங் வைப்ஸ் வந்து உங்ககிட்ட ஃபீல் பண்ணிருக்கீங்களா நீங்களே? அது சொன்னா அது எப்படி எடுக்கும்னு தெரியல. லைக் பரவாயில்ல சொல்லு. நம்மளே வந்து எப்பவுமே வந்து நம்மள ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சுக்கணும். கம்ஃபர்ட் ஜோன் மீன்ஸ் நான் தான், அது வந்து தப்பான ரீதியில எடுக்க கூடாது. கான்ஃபிடென்ட். லைக் ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். அது வந்து ஆக்சுவலி ரொனால்டோ, நான் வந்து ஒரு ரொனால்டோ ஃபேன், கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஃபேன். அவர் வந்து அவர்கிட்ட வேர்ல்டுல பெஸ்ட் ஃபுட்பாலர் யாருன்னு கேட்டா அவர் தான் சொல்லுவாரு. இன்னொருத்தர் இருப்பாரு, இல்ல மேபி நானா இருக்கும், அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாரு. நான் தான். இல்ல டாப் ஸ்கோரர் யாருன்னு கேட்டா நான் தான். ஓகே. சோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்து மேபி நம்மளோட லைஃப்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் நிறைய விஷயங்கள். சோ அதனால நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். பாசிட்டிவான கான்ஃபிடென்ட் என்னோட லைஃப்ல கிங் நான் தான். ஓகே. குயின். நான் எதுவும் சொல்லவா? அவரே பவித்ரா. பவித்ரா தான். அதாவது நீங்க சொல்லிருந்தீங்க ஒரு டர்னிங் பாயிண்ட் தான் சிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தான் இந்த சக்சஸ் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கு. கண்டிப்பா. இந்த விஷயத்துல அவங்க வந்து ஒரு பயங்கரமான சக்சஸ், ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருந்தாங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்ல இருக்கும்? ஏன்னா இந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நான் பாத்திருக்கேன், அப்போலாம் கூட அவங்க எனக்கு சப்போர்ட். பவித்ரா சப்போர்ட்டா இருந்தா. லைக் ஒவ்வொருஸ்லி எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து அம்மன் ஒரு சீரியல் பண்ண கலை தமிழ்ல. அது முடிச்சிட்டு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1.5 year பிரேக் வந்துருச்சு. எனக்கு எந்த ப்ராஜெக்டும் அமையல. சில ப்ராஜெக்ட் வந்து நான் கிட்டத்தட்ட நாளைக்கு ஷூட் சொல்லி பிஃபோர் டே கால் பண்ணி இல்ல இன்னொருத்தர் செலக்ட் ஆயிட்டாரு, அப்படி அது ஒரு ஆர்டிஸ்டா வந்து அது நம்ம ரொம்ப பிரேக் ஆகும். ரொம்ப பிரேக் ஆகும். நம்ம அந்த டைம்ல எல்லாம் வந்து அவதான் வந்து நடுவில் நான் வந்து வேற வேலைக்கு போலான்னு கூட யோசிச்சேன். சரி நமக்கு எதுவும் வருது இல்ல, எப்படி சர்வே பண்றது, நம்ம வேலைக்கு போயிடலாம், ஏதாச்சும் வேலைக்கு போய் அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வந்துச்சு. அப்போ வந்து பவித்ரா, என்னோட அப்பா அம்மா, என்னோட சிஸ்டர், என்னோட ஃப்ரெண்டு சத்தாம்னு ஒருத்தருக்கு, அவன் இத்தனை பேர் தான் வந்து இல்ல நீ வெயிட் பண்ணு பவி வந்து நான் பாத்துக்கிறேன். எனக்கு அப்ப அவளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்துச்சு. நான் பாத்துக்கிறேன், நீ உன்னோட ப்ரொஃபஷன் இதுதான், அதை விட்டு வேற எதையும் யோசிக்க கூட வேணாம், அது வர வரைக்கும் நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன அவதான். ஓகே. எஸ், கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு சக்சஸ் தான் கிஃப்டா கொடுக்க முடியும் இல்லையா? கண்டிப்பா. எஸ், இந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருக்கு? அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பீங்க கண்டிப்பா. கண்டிப்பா சொல்லிட்டு வந்திருக்கேன். வர முடியுமான்னு கேட்டா நான் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால அவளால வர முடியல. ஓகே. உங்க லைஃபோட ஜோக்கர்னா யாரு? ஆக்சுவலி எனக்கு அதோட பர்பஸ் இன்னும் புரியல. ஜோக்கர் மீன்ஸ் லைக், ஆனா இந்த கார்டுல ஜோக்கர்னா அது பெரிய இதுதான். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கார்ட பத்தி ஃபர்ஸ்ட். இல்ல, அந்த நண்பன் சோங்ல கூட வரும் இல்லையா, சீட்டு கட்டிலே அவதான் ஹீரோ. அது ஓகே. அப்படி நீங்க பாக்குறீங்களா? அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்லலாம். என்னோட ஃபேமிலி தான். ஆமா, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. நீ எதுவா இருந்தாலும் நீ பண்ணு, நாங்க சப்போர்ட்டா இருக்கு அந்த மாதிரி. சோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஏதாவது சிச்சுவேஷன்ல இல்லனா ஜோக்கர் கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணி அதை அப்படியே எடுத்து வச்சிடலாம், நம்ம தைரியமா வச்சிடலாம். ஓகே. எஸ், கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான பெரிய பாசிட்டிவான சைடுமே ஜோக்கருக்கு இருக்கு அப்படின்றது. ஓகே, அடுத்து இன்னொரு ரேபிட் செக்மெண்ட் போலாமா? போலாம். பயமா இருக்கும்னு நான் சொல்றேன். இப்ப ஏதாவது பயப்படுற மாதிரி நான் பண்ணனா? ஃபேவரட் மூவி ஆஃப் ஆல் டைம். எனக்கு ஆக்சுவலி அப்படி ஃபேவரட் மூவின்னு சொல்ல தெரியாது. லைக் ஒவ்வொன்று வரும்போது அது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போதைக்கு என்னோட ஃபேவரட் மூவி லைக் அதுக்கப்புறம் நிறைய வந்துச்சு, பட் ஸ்டில் துப்பாக்கி
துப்பாக்கி. எஸ். ஓகே, தளபதி ஃபேன். வெறுத்தனமான fan. ஓகே, ஃபேவரட் ஆக்டர் தளபதி. ஓகே, ஃபேவரட் சாங் ஆ. என்ன சொல்ல போகிறாய். என்ன சொல்ல போகிறாய்? ஃபேவரட் சாங் which you dedicate to பவித்ரா. என்ன சொல்ல போகிறாய் டெடிகேட் பண்ண முடியாது. சொல்லிட்டாங்க அப்படியா? அழகூரில் பூத்தவளை. ஓகே, அப்படியே 2 லைன் பாடி டெடிகேட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர். பாட மட்டும் சொல்லாதீங்க, அதை செஞ்சு பண்ணா. ஃபேவரட் ஃபுட் சொல்லாம இல்லன்னு தெரியல, எங்க கேரளா ஃபுட்டு ஆ. பரோட்டா பீஃப் நல்லா இருக்கும், எல்லாருக்கும் எனக்கு பிடிக்கும். ஓகே, அதான் ஃபேவரட் பிளேஸ். நான் அப்படி எனக்கு ரொம்ப டிராவல் எல்லாம் பண்ற பிடிக்கிற ஒரு பர்சன்ல, வீடு, ஷூட்டிங் லொகேஷன், அப்புறம் இந்த ஒரு ஏரியால சுத்திட்டு இருக்கும், அவ்வளவுதான். ஓகே மோஸ்ட்லி மால்ஸ், தியேட்டர் அப்படி போயிட்டு இருக்கேன். ஃபேவரட் பிளேஸ் எல்லாம் அப்படி இல்ல. ஓகே, இப்போ இந்த ஒரு மொமெண்ட் எனக்கு ரொம்ப ஃபேவரட் which I am proud of myself அப்படினா என்ன ஒரு மொமெண்டா இருக்கும்? இப்போதைக்கு எனக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து எனக்கு சன் டிவி வந்து ஃபேவரட் ஹீரோ அவார்ட் மக்கள் கொடுத்தாங்க. ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஒரு ஃபேவரட் மூமெண்ட்னா அதுதான். அந்த ஸ்டேஜில் நான் அந்த என்னோட ஃபேமிலி கூட நான் அந்த ட்ராஃபி அவார்டு பிடிச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு மூமெண்ட். ஓகே, ஒரு 10 years பேக் நீங்க டைம் டிராவல் பண்றீங்க. அப்போ இருக்க அமல்ஜித்க்கு இப்ப இருக்க அமல்ஜித் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்னவா இருக்கும்? விடாமுயற்சி. விட்டுறாதீங்க. அந்த டைம்ல எல்லாம் கொஞ்சம் வீக்கா இருந்துச்சு, ஏதாச்சும் வந்துச்சுன்னா உங்களால முடியாது அந்த மாதிரி விட்டுடும். ஆனா இப்போ வந்து நிறைய அடிபட்டு இல்ல நம்ம முயற்சி பண்ணாதான் நமக்கு கிடைக்கும். அடிபட்டாதான் கிடைக்கும். ஆமா, ஓகே, அந்த மாதிரி வந்து நீங்க சொல்றப்ப தோணுது இப்போ நிறைய இன்செக்யூரிட்டிஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் ஒரு காலத்துல. அதெல்லாம் ஒவ்வொன்னா பிரேக் பண்றப்ப அது ஒரு தனி கான்ஃபிடன்ஸ் நமக்கு கொடுக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அதுதான் நமக்கு அதை பார்த்தாவே நமக்கு கிரியேட் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் எனக்கு இன்செக்யூரிட்டியா இருந்தது, அதெல்லாம் நான் உடைச்சிட்டேன். இப்போ எனக்கு அதுதான் ஒரு கான்ஃபிடன்ஸே கொடுத்துருக்குன்னா என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து ஒரு 6 years 7 years பேக் வந்தீங்கன்னா நான் ரொம்ப ஒல்லியா இருந்துச்சு. ஓகே, ஸோ அதனாலே நிறைய வந்து என்ன நிறைய ப்ராஜெக்ட்ல இருந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நல்ல நல்ல கேரக்டர்ஸ், ஆனால் என்னோட உடம்புக்கும் அதுக்கும் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அது எப்படியோ செலக்ட் ஆயிடுச்சு, ஒல்லியா தான் செலக்ட் ஆனது. ஆனால் போக போக எனக்கு தெரிஞ்சு ஜிம் என்ன நல்லா ஒரு இது பண்ணிட்டேன். அது ரொம்ப வருஷம் இல்லை, ரொம்ப நாள் ஆகலை. நான் போன ஒரு 3 months வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அந்த ஒரு சேஞ்ச் வந்து என்னோட டயட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு, என்னோட லைஃபே வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அது நம்ம கொஞ்சம் ஹாப்பியாகவும் ஃபீல் ஆகும். நமக்கு ஒரு பிடிச்ச ட்ரெஸ் போடும்போது எல்லாமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகும் இல்லையா? ஸோ அதுதான் ஐ திங்க் ஜிம் நம்ம பாடி நல்லா வச்சுக்கினா கான்ஃபிடென்ட்டா. எஸ், கண்டிப்பா இந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இன்னும் த்ரூ அவுட்டா போயிட்டு இன்னும் நிறைய சக்சஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். Thank you. We wish you all the luck and success. Thank you so much. Thank you. நம்ம கூட இப்போ கார்த்திகை தீபமுடைய எடிட்டர் இணைஞ்சிருக்கிறாரு அருள். வெல்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. நாமினேட்லாம் ஆயிருக்கீங்க, கங்க்ராட்ஸ் ஃபார் தட். அண்ட் எங்களுக்கு சொல்லுங்க சார், எப்படின்னா எடிட் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது பண்றதுக்கு எவ்வளவுலாம் நீங்க வந்து மெனக்கடுறீங்க? ரியாக்ஷன்ஸ் மட்டும் சம்டைம் இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு, ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்கும் போது அதுல ஏதாவது கொஞ்சம் முன்ன பண்ண மாறி இருக்கும். அந்த மாதிரி சீன்ஸ்ல கொஞ்சம் மெனக்கட வேண்டியதா இருக்கும். சாங்ஸ் கட்டு, இந்த பிஜிஎம், ஃபைட் சீனு அதெல்லாம் கொஞ்சம் நெக் டு நெக் வரும்போது டைம் இருந்தால் எடிட் பண்ணலாம். இப்போ படம் மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம், கொஞ்சம் டைம் எடுத்து. இது அன்னைக்கு நைட்டு தான் ஷூட் பண்ணி வருதுனாலும் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுவோம். அண்ட் இந்த பர்டிகுலர் சீன்லாம் பண்றதுக்கு வந்து எனக்கு ரொம்ப சவாலா இருந்தது அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்க சீன் ஏதாவது இருக்கா? மேக்ஸிமம் சாங்ஸ் நிறைய வரும் கார்த்திகை தீபத்தை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் சீசன் இருந்தாலும் சரி, செகண்ட் சீசன் இருந்தாலும் சரி, ஓகே, ஹீரோயின் வந்து பாடுற மாதிரி தான் சீக்வன்ஸே இருக்கும். அதனால எவ்வளோ நெக் டு நெக் ஷூட் பண்ணி வந்தாலும் அந்த சீக்வன்ஸ் அந்த சாங்ஸை நம்ம பண்ணி தான் ஆகணும். அதுக்கு டைம் எடுக்கும். இது வந்து நம்ம நெக் டு நெக் இருந்தாலும் பண்ணி பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஃபைட் சீன்ஸ் நிறைய இருக்கும் நம்ம ஹீரோக்கு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபைட் சீன்ஸ் அவர் நடந்து வருது. கொஞ்சம் எடிட்டிங்ல அவருக்கு ரொம்ப கேர் பண்ணி. அண்ட் எடிட்ல இருக்கும்போது வந்து உங்களுக்கு என்னைக்காவது வந்து இது ரொம்ப கிரிஞ்சா காமெடியா இருக்கு, பட் ஆனா இது வந்து நம்ம மாசா மாத்தி காட்டணும் அப்படின்னு எடிட்ல ட்ரை பண்ணிருக்கீங்களா? காமெடி சீன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வில்லிங்க பண்ற சின்ன சின்ன காமெடி அது வில்லித்தனமா இருக்குது, அது காமெடி சீன்ஸா மாறும்போது அதுக்கு தேவையானது சின்ன நம்ம எடிட் சைட்ல என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி. நைஸ் நைஸ் நைஸ். இப்போ என்கிட்ட வந்து செட் ஆஃப் எவர்கிரீன்ஸ் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்க போறேன். உங்களுடைய ஃபேவரட்ஸ்ன்ற மாதிரி ஹேண்ட்ஸ் டவுன் அப்படின்ற விஷயங்களை நீங்க வந்து இப்போ எனக்கு சொல்ல போறீங்க. நீங்க பார்த்து ரசிக்கிற ஒரு எடிட்டர், அவரோட ஒர்க் வந்து நான் ரொம்ப அழகா ரசிப்பேன்ப்பா அப்படின்னா அது எவர்கிரீன் எடிட்டர் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அது யாரு? சீரியல் கேக்குறீங்களா, மூவி இல்லையா? யார வேணா இருக்கலாம். ஆண்டனி சார். ஆண்டனி சார். சீரியல் அப்படின்னா சீரியல்னா நம்ம சந்துரு சாரே பிடிக்கும். சந்துரு சாரே பிடிக்கும். நைஸா. ஒரு பர்టిక్యులர் டைரக்டர் இவர் வந்து பண்ற ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி. சிஜே பாஸ்கர் சார். ஒன் பர்టిక్యులர் மூவி இதுல வந்து கட்ஸா ஒரு எடிட்டரா நீங்க பார்த்து வியந்த ஒரு படம் அப்படின்னா? எல்லாருமே எல்லா எடிட்டர் சொல்றதுதான், அது ஒரு பேட்டர்ன் மாத்து வந்து காக்கா 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 காக்கா. ஆஹா,
இந்த ஒரு பர்டிகுலர் எடிட்டரோடைய சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது என்ன? இப்போ லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா மாநகரம் ஃபிலிம் எல்லாம் சூப்பரா பண்ணியிருப்பாரு. எடிட்ல கதையவே மாத்திருப்பாரு. நைஸ் நைஸ். அண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு எவர்கிரீன் சீரியல் அப்படின்னா அது என்ன சொல்வீங்க? கோலங்கள் பிடிக்கும். கோலங்கள் பிடிக்கும். நம்ம சின்ன வயசுல இருந்து இப்போ பார்த்து பண்ணது என்ஜாய் பண்ணது கோலங்கள். பல 90s கிட்ஸுக்கு வந்து ஃபேவரட்டான ஒரு சீரியல் சொல்லியிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ குட்டீஸ். அப்பா கூட நீங்க வந்திருக்கீங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி. வி விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நம்ம கூட இப்போ பாஸ்கர் சக்தி சார் இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கு. பியூட்டிஃபுல். அண்ட் வந்து உங்களுடைய இந்த ஒரு பாதைக்கு ஒரு அடித்தளம் போட்டது அப்படின்னா இந்த ஒரு சீரியல் வாழ்க்கைன்னு சொல்லலாம். எப்படி ஃபீல் பண்றீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? திருப்பி இங்க மகிழ்ச்சியா திருப்தியா ஃபீல் பண்றேன். குறிப்பா விகடன் தான் வந்து என்னுடைய 2வது பெரிய ஹிட் சீரியல். கோலங்களோட ரைட்டர் நான் தான். பியூட்டிஃபுல். ஸோ இன்னொன்று அதுக்கு முன்னாடி நான் விகடன் ஸ்டாஃப், ஆக்சுவலி விகடன் சபடிட்டா ஒர்க் பண்ணேன். நைஸ். அப்புறம் அவங்க விகடன் டெலிவிஸ்டர்ஸ்ல கோலங்கள் பண்ணும்போது கோலங்களில் வசனகர்த்தா வேலை செஞ்சேன். இன்னும் விகடனில் தொடர்ந்து கதைகள் எழுதிருக்கேன். ஸோ விகடனுக்கு எனக்கு மனப்பாண்டிங்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு மேல இருக்கு. அடடா, இந்த நட்பு இன்னும் நீடிக்கணும் சார். விகடன் நிகழ்ச்சிக்கு வர்றதுன்றது எப்பவுமே ஒரு நம்ம படிச்ச காலேஜுக்கு போற மாதிரி எனக்கு ஒரு ஹாப்பி ஃபீலிங். பியூட்டிஃபுல். அண்ட் இப்போ வரைக்குமே வந்து 90s கிட்ஸுக்கு ஃபேவரட் அப்படின்னா ஹேண்ட்ஸ் டவுன் கோலங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா சார்? அண்ட் பொதுவாகவே வந்து சீரியல்ல நம்ம வந்து இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் எழுதணும் அப்படிங்கும்போது எதெல்லாம் ரொம்ப கஷ்டமா நீங்க வந்து லைக் ஃபீல் பண்ணுவீங்க எழுதுறதுக்கு? இதை வந்து பிக்சரைஸ் பண்றதுக்கு இந்த மாதிரியான வேர்ட்ஸ், இந்த மாதிரியான ரைட்டிங் இருக்கணும் அப்படின்ட்டு கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா? அது எப்படி? கஷ்டம்னு சொல்ல முடியாது, வெரைட்டியா எழுத வேண்டியிருக்கும். உதாரணமா ஒரு பெரிய கன்சர்னோட எம்டி ஒருத்தர் இருப்பாரு. அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு கடநிலை தொழிலாளி இருப்பாங்க. ஒரு கூட கீழே வைக்கிற ஒரு லேடி இருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய லாங்குவேஜ் வேற, ஒவ்வொருத்தருடைய வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் வேற. இதுக்கு அடாப்ட் ஆகி எழுதுறதுதான் சேலஞ்ச். அவங்கவுங்க என்ன தன்மையில பேசுவாங்களோ அது மாதிரி எழுதுறோம். அந்த ப்ராக்டிஸ் பை ரைட்டிங்ல அது வந்துடும். மனிதர்களை கவனிக்கிறது, எழுதுறது, படிக்கிறது. அதுல ஸோ கோலங்கள் அதில் ரொம்ப அற்புதமா வந்த ஒரு சீரியல். பியூட்டிஃபுல். அண்ட் வந்து சினிமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ரியலிசம் அப்படிங்கிற ஒரு வேவ் வந்து அப்படியே டிராவல் ஆகும் இல்லையா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க கம்பேர்ட் டு நம்மளுடைய சீரியல்ஸ்க்கு? இந்த சீரியல் வந்து எப்பவுமே வந்து ஒரு பிராட் ஸ்பேஸ். இப்போ டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுற மாதிரி சீரியல். சினிமான்றது நமக்கு ஒன் டே மேட்ச் மாதிரி இருக்கு. நீங்க வந்து இதுல வந்து விரிவா சொல்லலாம். ஒரு களத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ரொம்ப விரிவா எல்லா விஷயங்களையும் சொல்லலாம். ஒரு கேரக்டர் வந்து அதனுடைய உணர்வுகளை வந்து 5 நிமிஷம் பேசுறதுக்கான ஸ்பேஸ் சீரியல் இருக்கு. ஸோ ரொம்ப இண்டு இடுக்கெல்லாம் புகுந்து பேசலாம். சினிமாவில் அப்படி இல்லை. அது ஒரு சின்ன கேப்சூல் ஃபார்ம்ல அவங்க சொல்லணும். அது வந்து விரிவா சொல்லக்கூடாது, சுருக்கமா சொல்லணும். அதே சமயம் விரிவா சொல்றதுக்கு கூடிய அந்த தாக்கத்தை அந்த வரியை ஏற்படுத்தணும். ஸோ அதுதான் வித்தியாசம். பியூட்டிஃபுல். அண்ட் உங்களுடைய சீன்ஸ் பர்டிகுலரா நம்ம பாக்குறோம் அப்படின்னா ரியலிசம் பேசக்கூடிய சீன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு சின்னதா ஒரு எஸ்தெட்டிக்கான ஒரு டச் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல வந்து உண்மையா நம்ம பாக்குற விஷயத்தையே தத்ரூபமா எலிவேட் பண்ணி காட்டியிருப்பீங்க இல்லையா? அது எங்க இருந்து இன்ஸ்பயர் ஆகுறீங்க? இல்லை, பொதுவாக இன்ஸ்பிரேஷனுங்கிறது மனிதர்கள் தான் இன்ஸ்பிரேஷன். ஒவ்வொருத்தரையும் பார்க்குறோம்ல. இப்போ நீங்கள் எப்படி பேசுறீங்கன்னு பார்க்குறேன். அடுத்து ஒரு கேரக்டர் எழுதுற மாதிரி ஒரு சீன் வந்தால் நீங்கள் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருப்பீங்க. அதுதான் மனிதர்கள்ட்ட இருந்து நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். வாழ்க்கையில இருந்தா சம்பவங்கள் எடுக்கிறோம். சோ இதுதான், வேற ஒண்ணும் இல்ல. இது ரொம்ப சிம்பிளான விஷயம். பியூட்டிஃபுல் சார். ஆனா நிஜமாலே வந்து ரியல் லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க அப்சர்வ் பண்ணிட்டு சொல்றது அப்படின்னும் போது இனிமேல் நம்மளும் அந்த மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கோணத்தை வந்து ஏற்படுத்துறீங்க. அதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் தேங்க்யூ சோ மச் எங்களோட இன்னைக்கு ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2024 எங்க கூட கலந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ, வாழ்த்துக்கள், நன்றி. நம்ம கூட இப்போ சின்னத்திரை நடிகர் சங்க தலைவர் பரத் இணைஞ்சிருக்காங்க. வெல்கம். எப்படி இருக்கீங்க? குட், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் உண்மையிலே வந்து சின்னத்திரை நடிகர் சங்க தலைவரா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு கஷ்டமான ஒரு டாஸ்க். யாராவது கேட்டிருக்காங்களா உங்ககிட்ட? ஒரு முள் கிரீடம் வச்சிருக்க மாதிரிதான். ஆமா, மேனேஜ் பண்றீங்க. ஏன்னா வந்து நீங்க லைக் இந்த இஷ்யூஸ் ஏதாவது வந்ததுன்னா அதையும் ஹேண்டில் பண்ணும். அண்ட் வந்து அவங்களுக்காக லைக் சில பல லைக் சேவைகள் இல்லைன்னா வந்து அவங்க கேட்கிற விஷயங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்கணும். ஒரு தலைவரா எப்படி மேனேஜ் பண்றீங்க? இது ஏற்கனவே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் மீன்ஸ் ஏற்கனவே நான் துணைத் தலைவராக இருந்திருக்கேன். நிறைய பேர் பல பொறுப்புல இருந்திருக்கேன். பட் தலைவராக வரும்பொழுது எல்லா விஷயத்தையும் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். பட் அது செய்வன்ற நம்பிக்கையில தான் நான் அந்த இடத்துல வந்து நின்று இன்னைக்கு நம்மளை ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஸோ அது செஞ்சிருவோம். பியூட்டிஃபுல். அண்ட் வந்து பரத் ஒரு தலைவரா இருக்கிறதுக்காக இந்த ஒரு 5 குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு நினைச்சு சொல்லக்கூடிய அந்த 5 குவாலிட்டிஸ் அப்படின்னா அது என்ன? சின்னத்திரை நடிகர் சங்கத்துல தலைவரா வரணும் அப்படின்னா முதல்ல சங்கம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் திங், அந்த ஒரு பொறுப்புக்கு வரும்போது அந்த பொறுப்பை பயன்படுத்தி நமக்கு வேலை கிடைக்கிறதுன்றதை யோசிக்க கூடாது. மற்றவங்களுக்கு வேலை வாங்கி தரதை பத்தி யோசிக்கணும். உடனே கேட்பாங்க, தலைவரானா உங்களுக்கு வேலைகள்லாம் போகுமே, அதெல்லாம் எதிர்பார்த்து அதெல்லாம் முடிவு பண்ணி அந்த இடத்துக்கு வரணும்.
நம்மளால முடியுமா, அந்த ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரணும், வரும்போது நம்மளால அதெல்லாம் அட்டன் பண்ண முடியுமா, நம்மளால ஒவ்வொரு விஷயத்துக்கு ஓட முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த இடத்துக்கு வரணும். இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு இடங்களை இறங்கி வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாலே, சங்கத்தோட பைலா எல்லாம் தெரிஞ்சிருந்தாலே போதும், கரெக்டாக நடத்திடலாம். அடடா, 5 கேட்டா 2லயே டான்னு முடிச்சிட்டீங்க நீங்க பியூட்டிஃபுல்லா. அண்ட் வந்து உங்களுக்காகவே வந்து பிரத்யேகமா ஆனந்த விகடன் நடத்தக்கூடிய அழகான இந்த சின்னத்திரை விருதுகள் 2024 அண்ட் இது மொத்தம் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் ஆகுது? நிச்சயமா இது வந்து எங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கான விருது. ஆனந்த விகடன் வந்து சின்னத்திரைக்காக ஒரு தனியா ஒரு விருதுகள் 2024, இது இரண்டாவது வருடம். அது எங்களுக்கு அவ்வளவு உரிமையா, எங்களுக்கான குடும்பத்துல இருக்கவங்களுக்கு விருது கிடைக்கும் போது எங்களுக்கு இதை விட என்ன சந்தோஷம். அது ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த நேரத்துல நான் ஆனந்த விகடனுக்கு நான் என்னைக்குமே எங்க சின்னத்திரை நடிகர் சங்க சார்பா நன்றியை தெரிவிச்சுட்டே இருக்கும். பியூட்டிஃபுல். அண்ட் இந்த ஒரு அழகான ஃபங்க்ஷனுக்கு உங்களுடைய பிரசன்ஸ் வந்ததுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு அழகான குடும்ப விழாக்கு எங்களையும் சின்னத்திரை நடிகர் சங்கத்தை சார்ந்து எங்களையும் நிர்வாகிகள் எல்லாரையும் அழைச்சதுக்கும் இந்த நேரத்துல நான் இந்த டீம் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம கூட இப்போ ஆக்டர் பவித்ரா நிறைஞ்சிருக்காங்க. வெல்கம். எப்படி ஃபீல் பண்றீங்க? சூப்பரா ஃபீல் பண்றேன். சின்னத்திரை விருதுகள் ஸோ எப்பவுமே வருஷம் பண்றாங்க இப்போ. ஸோ எப்பவுமே வரும்போது ஒரு ஃபீல் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி தான். ஏன்னா சின்னத்திரைனாலே நம்ம அதுல இருக்கோம். ஸோ அதனால இங்க வர்றது எவ்வளவு ஜாலியா இருக்கும்னா, விருதுகளை தாண்டி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ற மாதிரி ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் எப்பவுமே இங்க வரும்போது. பியூட்டிஃபுல்ங்க. அண்ட் நிறைய வந்து நெகட்டிவான ஷேடும் பண்றீங்க, பாசிட்டிவான ஷேடும் பண்றீங்க. உங்களை நாங்க எந்த இடத்துல தான் வந்து வைக்கிறது? அது கமல் சார் சொன்ன மாதிரி தான், நல்லவன் கெட்டவன்ற மாதிரி தான். ஆனா மோஸ்ட்லி இப்போ சீரியல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் தான் ஐ ப்ரிஃபர். ஏன்னா பிகாஸ் ஐ லவ் டு ஆக்ட். எனக்கு வந்து எங்க அது நான் வந்து அந்த ஆக்டிங் ரொம்ப வெளியே காட்ட முடியும்னா அந்த நெகட்டிவ் ஷேட்ஸ். விஜய் சேதுபதி என்ன சொன்ன மாதிரி தான், நானா இப்படி தாண்டா இருப்பேன்ற மாதிரி அந்த டைலாக்ஸை தாண்டி நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு இன்புட்டை போட்டு ஜாலியா பண்ணலாம். ஈவன் கத்துறதா இருக்கட்டும், அந்த கோவத்தை காட்டுறதா இருக்கட்டும். பட் ஹீரோவனா அந்த மாதிரி பண்ண முடியாதுங்க. ஒரு சீக்ரெட் சொல்லணும்னா, சீரியல்ல ஹீரோன்ற மெட்டீரியல்லாம் கம்மி தான். ஏன்னா ஹீரோயின் தான் எகிரி அடிப்பாங்க, ஹீரோயின் தான் சண்டை போடுவாங்க. பட் அவங்களுக்கு ஆப்போனண்டா இருக்கணும்னா அது ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ அதனால நான் வந்து எப்பவுமே நெகட்டிவ் தான் விரும்புவேன். பியூட்டிஃபுல். அண்ட் நடிக்கிறதுக்கு வந்து நெகட்டிவ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா, இல்லனா அதுல எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய இருக்கும் ஃபீல் பண்றீங்களா? ஈஸி கிடையாது, கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய இருக்கு. ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் சீரியல் பண்ணும் போதெல்லாம் என்னை வந்து செம்ம அடிப்பாங்க, வாயில போட்டு மிதிக்கிற சீன் தான் இருக்கும். அது ரியலா கேமரா கீழே வச்சுட்டு காலை போட்டு மிதிக்கிற மாதிரிலாம் இருக்கும். அது அடிச்சதுக்கு அப்புறம் அதை விடக்கூடாது இல்லையா, மேக்கப் போடணும். நான்லாம் இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்கேன் லிப்ல. அது வீங்கிறதுக்காக. அது ஆர்டிபிஷியலா எதுவும் பண்ண முடியாது, அது ரியல் போடணும் சொல்லி டாக்டரை வர வச்சு அந்த இன்ஜெக்ஷனை போட்டு எனக்கு வீங்க வச்சு அதுக்கப்புறமா அந்த வாயை வச்சு நடிச்சேன் நான் ஒரு சீனுக்காக. ஆமா, இவ்வளவு டெடிகேஷனோட நடிக்கிறீங்கல்ல. அண்ட் பாராட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு பக்கம். பட் ஆனா அந்த ஒரு ஹேட்ரட்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? See actually ஹேட்ரேட் ரொம்பவே இருக்கு. ஆனா அது எனக்கு கிடைச்ச விருதா தான் நான் நினைக்கிறேன். இப்ப நான் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணதுனால தான் அவங்க வெறுத்து இருக்காங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, நானு எங்க அம்மா எல்லாம் கோவில் போகும்போது என்ன ஒரு பாட்டி வந்து லிட்டரலா அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு நல்லாவே இருக்க மாட்டேன், அந்த பொண்ணை போய் இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி லிட்டரலி அவங்க கத்துறாங்க கோயில்ல. எங்க அம்மா பார்த்தா ஆளக்கடை எஸ்கேப் போய் ஓட்டாங்க சிரிச்சுக்கிட்டு. தாயா நீ அடி வாங்கிட்டு இருக்க, நீ நம்ம அங்க போயிட்டேன்னா, அதெல்லாம் உனக்கு கிடைச்ச விருதுடா, நீ அந்த மாதிரி நடிச்சிருக்கேன், அந்த பாட்டிக்கு இவ்வளவு கோவம் வந்திருக்கு. சோ அந்த மாதிரி யூஸ்வலா பாட்டிஸ் ஆன்டிஸ் எல்லாம் திட்டுறது அதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி இருந்தாலும் அப்புறம் பழகிருச்சு. ஓகே நம்ம நல்லா நடிச்சிருக்கோம் போல, ஏன்னா நம்பியாருக்கு ஒரு தண்ணியே கொடுக்கலன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அது இப்ப நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் நடக்குது. அடிக்கிறாங்க திட்டுறாங்கன்னும் போது அது ஒரு விருதா தான் நம்ம நினைக்கிறோம். நைஸ். இந்த மாதிரி பல விருதுகள் வந்து நீங்க வந்து வாங்கிட்டே இருக்கணும். உங்களுக்கும் வந்து யாரும் தண்ணிக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு நம்ம நம்பியார் சாருக்கு இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லி நாங்க வாழ்த்திக்கிறோம். தேங்க்யூ. நிறைய விஷயங்கள் நீங்க வந்து பண்ணணும். அண்ட் தேங்க்யூ சோ மச் எங்க கூட வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டது. தேங்க்ஸ் லாட் ஒன்ஸ் அகைன் விகடன் டீம் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ so much.